இன்றைக்கும் இந்த நாளும் நல்ல நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்திருந்தீங்கன்னா, துவண்டு போயிருந்தீங்கன்னா, தேவன் உங்களை தூண்டி எழுப்புகிற நாளாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய வசனம் உங்களை உயிரடைய செய்யும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி இருக்கு? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு நினைப்பூட்டுதலை இங்கே சொல்கிறார். ஒரு காரியத்தை நினைவூட்டுகிறார், நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்துகிறார். அது என்னவென்றால், உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய இரக்கங்களையும் உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவைகளை எழுப்ப வேண்டும். அவைகளை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அவைகளை நீங்கள் தூண்ட வேண்டும். You have to rekindle your strengths. You have to rekindle your talents. ஆண்டவர் உங்களை படைக்கும் பொழுதே உங்களுக்குள்ளேயே திறமைகளையும் திறன்களையும் வைத்து உங்களை படைத்திருக்கிறார். நல்ல காரியங்களால் உங்களை படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தினாலும் உங்களை படைத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆதாமையும் ஏவலையும் படைத்துட்டு எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஸோ அந்த நன்மைகளை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள பலனை வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள தைரியத்தை வச்சிருக்கிறார். கிருபையை வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எதில் நல்லா பண்ணுறீங்க, நல்ல விஷயத்த செய்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாளடைவில் சோர்ந்து போயிருப்பீங்க. நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளையும் சவால்களையும் உங்களுடைய பலவீனங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எதில் சிறந்தவர்களாக இருக்கிறீங்க, எது உங்களுக்கு நல்லா செய்ய முடியும், எந்த காரியத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றத நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறார், நினைவூட்டுகிறார். நீங்கள் பெற்ற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். Rekindle the gifts that you have received from God. நீங்கள் நல்லா உதவி செய்யக்கூடிய ஆளாக இருக்கலாம், நல்லா ஜெபிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், அன்பாய் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், நீங்கள் நல்லா வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நல்லா கடின உழைக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் நல்லா சமைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படி நிறைய காரியத்தை சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் நீங்கள் நல்லா செஞ்சுட்டு தான் இருந்தீங்க. ஆனால் நாளடைவில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்னால எல்லாவற்றையும் மறந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்ற அந்த தேவ வரத்தை, அது ஒரு வேலை சின்ன விஷயமா இருக்கலாம், மற்றவங்களை உபசரிக்கிறது, மற்றவங்களுக்கு சமைத்து கொடுக்குற வேலையாக இருக்கலாம், அதெல்லாம் சின்னதாக தெரியலாம். ஆனால் அவைகள் எல்லாமே தேவனுடைய வரங்கள். அதை ஒரு வேளை நீங்கள் மறந்துருக்கலாம். அது உங்களுக்குள்ளே மறித்தது போல இருக்கலாம். அது எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வரம் ஒரு நாளும் மாறாது. தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஸோ அதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்புங்க. திரும்ப டஸ்ட் பண்ணி அதை தொடங்குங்க. அதை மீண்டுமாய் செயல்படுத்த ஆரம்பிங்கள். டோன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த திங்ஸ் தட் யூ ஆர் நாட் குட் அட். உங்களுக்கு நல்லா செய்ய வராதுன்ற காரியத்தின் மேலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். நல்லா செய்யக்கூடிய காரியத்தின் மேலே கவனம் செலுத்துங்க. உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத காரியத்தை பார்த்து கொள்றதுக்கு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் அதை பார்த்து கொள்வார். உங்களாலே என்னாலையும் செய்ய முடிந்த காரியத்தை நீங்களும் நானும் தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். ஒருவேளை அதை இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியாமல் எங்கேயாவது தூசு படிஞ்சிருந்துச்சுன்னா அதை அனல் மூட்டி மீண்டுமாக தூண்டி நாம் எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு புதிய கிருபைகளையும் புதிய வரங்களையும் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். தூண்டி எழுப்புங்கள், அனல் மூட்டி எழுப்புங்கள். இந்த நாளில் தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நன்மைகள் உங்களுக்கு எப்படி நன்மையாக உதவி செய்ய போகிறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளும் ஒரு நல்ல நாளாக, புதிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.